ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நினைவூட்டல் ரீகால் அப்படிங்கிறத வச்சுட்ருக்கோம். நம்ம எப்போவுமே ஒரு கிளாஸில் வந்து ரீகால் அண்ட் ரீகேப்சுலேஷன்ஸ் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரீகாலுங்கிறது முன்னாடி நாள் என்ன நடத்தினாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்றைக்கி ஞாபகப்படுத்தி நம்ம கொண்டு போகிறோம். ரீகேப்சுலேஷனுங்கிறது இன்றைக்கி நடத்துனதில் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓவர்வியூ கொடுத்து கிளாஸை வைண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கான ரீகால் என்னது, நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்றது தான் ரீகால் இல்லையா. டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படிலாம் கொடுக்குது, ப்ரெசென்ட்டில் கொடுக்குது, பாஸ்ட்டில் கொடுக்குறாங்க, ஃப்யூச்சர்லேயும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நெகட்டிவில் எப்படி பேசலாம், பாசிட்டிவில் எப்படி பேசலாம், அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோடு வந்துட்டுருக்கு. இந்த அஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த டென்சஸ்லேயும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே இருக்குது. ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு வித்தியாசமானதை கொடுத்துட்ருக்கு. பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ், ஒரு ரூல்ஸை பேஸ் பண்ணியே கொடுத்துட்ருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் கண்டினியூஸுங்கிற ரூல் இல்லையா அப்படிங்கிறது. தாராளமாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோயிங்கில் வரும். இதான் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது எடுத்துக்கிட்டு இருக்குது, அதாவது இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டினியூஸ் வரும் இல்லையா. ஃபைன். இந்த எல்லாத்துக்குமே ரூல் அப்படிங்கிறது இருக்குது மேம். ஸோ ரூலை தாண்டி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாட் ஷால் வி யூஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது டு ரிலேட்ஸ் ஆன் த பர்சன். நீங்கள் யாரை இண்டிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அந்த பர்சன்ஸ் மட்டும் கிடையாது, பிகாஸ் வில் யூஸிங் த இட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அது இது அப்படிங்கிறதையுமே சொல்கிறோம். அந்த அது இது அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டாகவோ இல்லை நீங்கள் ஒரு நான் லிவிங் பீயிங்ஸாவோ அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லை இந்த பேஸ்ட் ஆன் பர்சன்ஸே நீங்கள் கூட டைரெக்டாக சொல்லிட்டு போகலாம். நேம் சொல்லியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது நமக்கு சப்ஜெக்ட் கேட்டகரியில் வந்துடும். ஃபாலோட் பை அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரியானதை நமக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஃப்யூச்சர்னும் போது வில் ஆர் ஷால், ஹேவ், அதாவது ப்ரெசென்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் வரும்போது ஹேட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்ஃபெக்ட்ஸில் வரும்போது பீன் யூஸ் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. தென் ஃபாலோட் பை கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சென்டென்ஸை வந்து உங்களுக்கு பக்கவாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹைலைட் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு காட்டுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்ஷன் என்ன, இந்த வேர்ப் ஃபார்ம் என்ன, V1, V2, V3 நம்ம என்னென்ன செக்ரிகேஷன்ஸ், அதை எப்படி வாக்கியத்தில் நம்ம அமைக்கிறோன்றதை சொல்லிக் கொடுக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் future perfect tense. So which is indicate negative. Negative என்னும்போது not அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இங்கே verb form V1, V2, V3. ஸோ V1ல் வந்து present, V2 indicate past, V3 indicates past participle. ஸோ இன்றைக்கி இங்கே verb form என்ன எடுக்கிறோன்னா finish அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ finish அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முடிக்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லைனா முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு finish அப்படிங்கிறது. இதே V2 and V3ல் finished அப்படின்றது இருக்குது. ஸோ finished வரும்போது முடிந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்ட், முடிக்க, முடிந்தது, முடிந்தது அப்படிங்கிறத வேர்ப் ஃபார்மில் சொல்லியாச்சு. வேர்ப் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க, சப்ஜெக்டில் இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ரூல், எதோடைய ரூல், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூலு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில், ஷல், ப்ளஸ் நெகட்டிவ்ன்னும் போது ஜஸ்ட் இண்டிகேட் நாட். பர்ஃபெக்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹேவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேவ் அண்ட் ஃபாலோட் பை verb form which will indicates a past participle. ஸோ அப்போ ரூல் வந்து என்ன ஆகிடுச்சு, கரெக்டாக ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் கூட நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஃப்யூச்சர்னவே வில் ஆர் ஷால், நெகட்டிவ்னவே நாட், பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ். அண்ட் வேர்ப் ஃபார்முங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துகிறது தான் இல்லையா. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸில் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. பை த டைம். ஸோ ஐ அப்படிங்கிறது இப்போ தான் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வில் நாட் have.
V3 வரும்போது finished. ஸோ பை த டைம் ஐ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். என்ன ஃபினிஷ் பண்ணலை அப்படிங்கிறதுனா ஐ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்டு ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த பை த டைமுங்கிறது வந்து விச் இஸ் நாட் இண்டிகேட்டிங் எனி சப்ஜெக்ட். அந்த இடத்துல என்னென்னா ஒரு அட்ஜங்க்ட், அதாவது அந்த நேரங்களை குறிக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் டிஃபராக அப்ளை பண்ணும், நேரங்கள் குறிக்குது. ஸோ இப்போ இங்கே பை த டைம் வரும்போது ஸோ அந்த நேரத்தில் அப்படிங்கிறது பை த டைம் நான். ஸோ ஃபினிஷ்டு ஹோம்ஒர்க் இருக்குது, வில் நாட் இல்லையா, நான் வீட்டு பாடத்தை வில் நாட் ஹாவ் இல்லையா. இப்போது ஸோ முடித்திருக்க இந்த இடத்துல ஐ இருக்குது. ஸோ ஐன்னும் போது இங்கே யார் குறிக்கும், நான், அதாவது ஒரே ஒருத்தரை தான் குறிக்கும். ஸோ இஸ் த பர்சன் இஸ் இண்டிகேட்டிங் ஒன். ஸோ அப்போ முடித்திருக்க மாட்டேன். இப்போ இதுவே வி அப்படிங்கும் போது மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் அப்படிங்கிறது 2 பேரை குறிக்கிறதுனால. தே அப்படிங்கும் போது மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே எத்தனை பேரை நீங்கள் சப்ஜெக்டில் இண்டிகேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வரலாம் இல்லையா. ஸோ ஒரு வேர்ப் அண்ட் அந்த ரூல் அந்த சப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், ரூலுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் பார்த்துட்டு இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த மாதிரி எழுதி வேரியேஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம்ஒர்க்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.